ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாட்சியை சொல்வதற்கு உதவி செய்த அருமையான தானியல் பிரதர் அவருக்கும் குடும்பத்துக்கும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு சிறிய பாடல் பாடி என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வானவரபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே வந்துவும் திருக்கரத்தார் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிடவாரும் ஐயா. வானபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே வந்துவும் திருக்கரத்தார் என்னை ஆசீர்வதியும் ஐயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனது பெயர் ஜீவராஜ். நான் ஒரு முத்தாநதி என்கிற குக்கிராமத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் தாவீது, எங்கள் அம்மா பேர் மரியம்மா. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 12 பேர் நாங்கள் பிறந்தோம். அதில் 6 பேர் பிறந்து வியாதினால் அவங்க இறந்துட்டாங்க. நாங்கள் 6 பேர் தான் நாங்கள் பிழைச்சிருக்கோம். எங்கள் அக்கா பேர் மூத்த அக்கா பேர் மார்த்தா, இளைய அக்கா பேர் அண்ணம்மா, அண்ணன் பேர் மனாசே, என்னுடைய இன்னொரு அண்ணன் பேர் சாமுவேல். நான் 8ஆவதாக பிறந்தேன். எனக்கு அப்புறம் என் தங்கச்சி பேர் ஆலிஸ் புஷ்பம். நாங்கள் ராஜபாளையம் பகுதியில் உள்ள முத்தாநதிங்கிற கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்தோம். எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. எங்கள் அப்பா பூர்வீக இந்து குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பேர் ஆறுமுகம். ஆனால் எங்கள் அம்மா பெந்தைகோசை அனுபவத்தில் ரசிக்கப்பட்டவங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண பிற்பாடு அவங்க வால்பாறைங்கிற ஸ்ட்ரீட்டில் போய் அங்கே போய் வெள்ளைக்காரங்கள்கிட்ட வேலை செஞ்சார். எங்கள் அப்பாவுக்கு அவங்க மேஸ்திரி வேலை கொடுத்துருந்தாங்க. தேயிலை படிக்கிறவங்களுக்கு அவங்க மேஸ்திரியாக இருந்தார், எடை போடுவார். சாயந்தர நேரங்களில் அவங்க வெள்ளைக்காரங்க விளையாடும்போது எங்கள் அப்பாவை தான் கூப்பிட்டு அவங்க பந்தெல்லாம் பொறுக்கி போடுவாங்க, செய்வாங்க, உதவியாக இருப்பாங்க. அதனால் வெள்ளைக்காரங்க எங்கள் அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. ரொம்ப பிரியமாக இருந்து ஏசப்பா பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த விசுவாசத்தில் எங்கள் அப்பா அங்கே வளர்ந்து வந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் அங்கே ஒரு மலையாள மாந்திரவாதி இருந்தான். அவனுடைய மக குளிக்கிற அருவியில் அதாவது குடிநீர் குடிக்கிற அந்த தண்ணியில் அவள் குளிச்சுக்கிட்டு இருந்தா. ஏம்மா குடிக்கிற தண்ணியில் போய் நீ தலையை அலசிக்கிருக்க, எங்கே குளிக்கணுமோ அங்கே போய் குளிமான்னு சொன்னாங்க. அவள் அழுதுகிட்ட வீட்டுக்கு போய் அப்பா மந்திரவாதிகிட்ட போய் சொல்லிட்டா. என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த ஆறுமுகங்கிறவன் என்னை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாப்பின்னான்னு பயங்கரமாக திட்டான் அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டா. அவன் மக சொன்னதை கேட்டுட்டு எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு, உன்னைய பாரு 8 நாளில் நான் சாகடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சவால் விட்டு போனான். எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துவை இருக பிடிச்சதுனால இவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் பேசாமல் விட்டார். ஆனால் அந்த மந்திரவாதி போய் என்ன பண்ணால், நிறைய மந்திர பொருளெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டில் வச்சு மந்திரம் செய்ய ஆரம்பித்தான். மந்திரம் செய்ய ஒவ்வொரு நாளும் முதல் நாள் மந்திரம் வச்சான், 2ஆவது நாள் மந்திரம் செஞ்சான், 3ஆவது நாளில் மந்திரம் அவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு பயங்கர வயிற்று வலி வந்துருச்சு. வயிற்று வலியும் தலைவலியும் அப்படியே படுக்கையாக இருந்தார். எங்கள் அப்பா படுத்த படுக்கையாக இருந்து நம்ம இறந்து போயிடுவோமோ, மந்திரவாதி சொன்ன மாதிரி இறந்து போயிடுவோமோ அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நாங்கள் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் நான் இறந்து போனோமே என்னை புதைக்கிறது கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3ஆவது நாள் அந்த மந்திரவாதி இருக்கும்போது பயங்கரமாக அந்த வலியும் வேதனையும் இருந்துச்சு. கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அறையில் ஒரு சூரிய பிரகாசம் போல் பயங்கர பிரகாசம் வந்தது. அந்த பிரகாசத்தில் ஆண்டவர்கிட்ட, கலங்காதே மகனே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் அப்படிங்கிற சத்தம் மேலேருந்து கேட்டுச்சு. அப்படியே கண் விழித்து பார்த்தோம்னா ஒரு பெரிய தூதர் மாதிரி பெரிய வெள்ளையங்கி தரித்து ஆண்டவர் கலங்காதேன்னு சொல்லி கையை வச்சு என்னை ஆசீர்வதிச்சார். அந்த நேரத்தில்
அந்த மந்திரவாதி கட 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 கடன்னு உருண்டுட்டு வந்தான். உருண்டுட்டு அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு உருண்டுட்டு வந்தான். என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னான். நான் யார் மன்னிக்கிறதுக்கு? ஆண்டவரை நீ தேடு, ஆண்டவர்கிட்ட கேடு, அவர் தான் மன்னிச்சு உனக்கு ஜீவனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் ஆண்டவரை கூப்பிட்டு மன்னிப்பை பெற்று இனிமேல் நான் அந்த மந்திரவாதமே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான். எங்கள் அப்பா அந்த மலையாள மந்திரவாதியை மனம் திரும்பினதுனால அந்த விசுவாசம் எங்கள் அப்பாவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினால எங்களையும் நல்ல விசுவாசத்தில் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போனதுனால எஸ்டேட்லேருந்து எங்கள் கிராமத்துக்கு வந்துட்டோம், முத்தாநிதி கிராமத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து கொண்டு வந்த பணத்தை வச்சு வீடு கட்டினாங்க. ஆடு இதெல்லாம் வாங்கி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் சின்ன பையனாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எங்கள் பக்கத்து ஊரில் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான வீடு இருக்குது. அந்த ஊர் பேர் வீரநாபுரம். அந்த ஊரில் போய் நாங்கள் அங்கே வளர்ந்தோம். அங்கே தான் என் பள்ளி படிப்பு ஆரம்பமாச்சு. அங்கே பக்கத்தில் ஸ்கூலில் தொடக்கப்பள்ளியில் நான் படித்தேன். 1வது 2வது படிக்கும்போது எங்கள் வீட்டில் பயங்கரமான வறுமை வந்துருச்சு. ஏன்னா சாப்பிட்றதுக்கே சாப்பாடு கிடையாது. எங்கள் அப்பா எங்களை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் போய் கேரளாவில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்து எங்களுக்கு பணம் அனுப்புவாங்க. நாங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்ததுனால எங்களுக்கு பணம் பத்தலை. பணம் பற்றாமல் நாங்கள் பட்டினியாக இருக்கக்கூட நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த சூழ்நிலையில் சொந்த வீடுன்னு சொல்லி நம்பி நாங்கள் அந்த வீட்டு மேலே பெரிய கேஸ் ஒன்று இருந்திருக்கு. அப்போ வீட்டை ஜப்தி பண்ண வந்தாங்க. ஜப்தி பண்ண வரும்போது எங்கள் அம்மாவை அடித்து போட்டாங்க. எங்கள் அம்மா அடித்து போட்ட பிற்பாடு நாங்கள் போலீஸில் போய் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம். போலீஸுக்காரங்க அவங்க எல்லாமே அவங்க எதிராளி வசதி உள்ளவங்களாக இருந்தபடினால அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அங்கேருந்து அந்த ஜப்தி பண்ண வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் என்னையும் என் பிள்ளைகளுக்கும் நீங்கள் மருந்து வாங்கி கொடுத்துட்டு இந்த வீட்டை நீங்கள் ஜப்தி பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஜப்தி பண்ணாமல் போயிட்டாங்க. என்னையும் அப்படி சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நான் 2வது படிச்சுக்கிட்டு இருந்தபோது நம்ம மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்து மேய்க்க சொன்னாங்க. நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. கண்ணு தெரியாமல் போகும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க, என் பிள்ளைக்கு கண்ணு தெரியலை, வெயில் அலையிறதுனால கண்ணு தெரியலை, அதனால் அவனை மறுபடி படிக்க வைங்க, ஏதாச்சும் வியாபாரம் பண்ணி பொழைச்சிட்டு போவான் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னதுனால மறுபடியும் நான் படிக்கிறதுக்கு என்னையை கூப்பிட்டு போனாங்க. உங்கள் பையன் பேர் இப்போ இந்த ரெக்கார்ட்லேருந்து 2வது 3 வருஷம் ஆனதுனால எடுத்தாச்சுமா, அவங்க அண்ணன் பேர் இருக்குது, சாமுவேல் இருக்குது, அவன் பேரில் வேணால் அவன் 5வது படிக்கட்டும், 3வது 4வது படிக்காமல் என்னை 5வதுல போய் 5வதுல கொண்டு போய் போட்டாங்க. எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. நான் 5வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாதனால ஆசிரியர் என்னை எதுவும் சொல்ல மாட்டார், மற்றவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பார், அவங்கள அடிப்பார். இந்த சூழ்நிலையில் நான் 5வது முடித்து 6வது ராமலிங்கபுரத்தில் போய் அங்கே போய் மிடில் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். வீட்டினுடைய வறுமையினாலும் பசி பட்னியாக இருக்கனாலும் ஒரு ஹாஸ்டலில் போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே அந்த ஹாஸ்டல் தனியார் ஹாஸ்டலு, அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்டலில், அதனால் அங்கே வசதி பத்தாது. கூழ் கம்மங்கூழ் இதுதான் அவங்க கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு ஆண்டவர் மேலே விசுவாசம், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த அந்த விசுவாசத்தை நான் வளர்ந்தேன். அந்த வறுமையினால் நான் படிப்பும் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். இங்கே ஏபிசிடி தெரியாமல் போனால் நான் அங்கே 8வது வரைக்கும் நான் படித்தேன். நல்லா படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டாக நான் அங்கே தேறி இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் இருக்கும்போது எனக்கு கை ஒடிஞ்சிருச்சு. கை ஒடிஞ்சோடனே நான் விசேஷித்த ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு போக முடியாமல் வீட்டிலே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னைய 9வது இங்கே கலிங்கப்பட்டி அப்படிங்கிற ஸ்கூலில் என்னை சேர்த்தாங்க. நான் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே 9வது படித்து 10வது படிக்கும்போது எங்கள் அண்ணன் வியாபாரம் பண்ணி நம்ம பொழைச்சிக்குவோம், நம்மளுக்கு அரசாங்க வேலையெல்லாம் கிடையாது, அதனால் நீ அந்த படிட்டு வந்துடுன்னு சொல்லி கடை நடத்துறதுக்கு என்னை கூப்பிட்டாப்புல நாங்கள் 2 பேரும் கடை நடத்திக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் என்னை தனியாக விட்டுட்டு அவர் வீட்டை விட்டு அவர் ஓடி போயிட்டார். இதுதான் அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியாமல் எங்கள் அண்ணன் ஓடி போய் திருச்சியில் போய் அங்கே இருந்தார். என்னையும் திருச்சியை கூப்பிட்டாரு. நான் போய் அங்கே திருச்சியில் போய் கடை வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எந்த பணமும் கொடுக்காதபடிக்கு அவர் மட்டும் பணத்தை செலவழிச்சிக்கிட்டு இருந்தார். யாருக்கும் உதவி செய்யாமல் அவர் மட்டும் செலவழிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ எங்கள் அம்மா மறுபடியும் கூப்பிட்டு
எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற, எங்கள் பையனும் படிக்கலை, உன்னை நம்பி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன செஞ்சாங்க, மறுபடியும் கூப்பிட்டு வந்து 10ஆவதுல மறுபடி குள்ளூர் சந்தை, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குள்ளூர் சந்தைங்கிற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் 10ஆவது அங்கே நல்லா படித்து பாஸ் பண்ணேன். மறுபடியும் எங்கள் அண்ணன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எனக்கு கடை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் பிளாட்பாரத்தில் தான் கடை வச்சுருந்தோம், சொந்தமாக கடை கிடையாது. பிளாட்பாரத்தில் தான் நாங்கள் இருந்தோம். திருச்சியில் பிளாட்பாரத்தில் நாங்கள் 4 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் எந்த பைசாவும் எங்கள் வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கும் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணனும் பிளாட்பாரத்தில் தான் கடை வச்சுருந்தார். அப்போ கடை வச்சுருக்கும்போது என்னையை அவர் புத்தக கடை வச்சுருந்தார். என்னையை ஊர் ஊராக பெட்டியை தூக்கிட்டு அனுப்புவார். ஒரு 4 வருஷமாக நான் அந்த பக்கத்து கிராமங்களில் அங்கே எங்கெங்கெல்லாம் திருவிழா நடக்குமோ அங்கேயெல்லாம் போய் கடை போட சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். நான் ஊர் ஊராக அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் எங்கெங்கே திருவிழா நடக்குதோ அங்கெல்லாம் இந்த மாரியம்மன் தாலாட்டு, இந்த புராண கதைகள் இதையெல்லாம் விற்றுட்டு வருவோம். விற்றுட்டு வந்தாலும் எங்கள் அண்ணன் எனக்கோ எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ எந்த பைசாவும் கொடுக்காம அவர் அங்கங்கே போய் செலவழிச்சிட்டு வந்துட்டு இருப்பார். ஆனால் இருக்கிறது நாங்கள் பிளாட்பாரத்தில் இருந்தோம். அங்கே பிளாட்பாரத்தில் இந்த கதை புஸ்தகங்களெல்லாம் விற்றதுனால அங்கே போனதுனால நான் சபைக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். நான் சிறு வயசில் அவ்வளவு ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்தவன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நான் இந்த கதை புஸ்தகங்களெல்லாம் படிச்சுக்கிட்டு நான் சபைக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். சபைக்கு போகிற நின்றதுனால இஷ்டம் போல் சினிமா பார்க்குறது, நண்பர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன கேட்டாலும் நான் உதவி செய்வேன். ஏன்னா என் கையில் இப்போ அங்கே வியாபாரம் பண்ணதுனால கொஞ்சம் பணம் இருந்துச்சு, நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 19 வயசு ஆகும்போது எனக்கு கல்யாணம் பண்ணதுக்காக ஒரு பொண்ணை பார்த்தாங்க. சந்திராங்கிற ஒரு பொண்ணை தனிதில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்குறோம், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, இல்லைம்மா திருச்சியில் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது எங்கள் அம்மா அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், எங்கள் அம்மாவும் அப்பாவும் கேட்கல. அவங்க என் காலில் விழுந்து நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சந்திராங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணமான பிற்பாடு நானும் என் மனைவியும் அங்கே என் அண்ணன் திருச்சியில் இருந்ததுனால நானும் அங்கே போய் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் எங்கள் மனைவியோட அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எதிர்த்த வீடாக இருந்ததுனால பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனை முற்றி கடைசியில் அவங்க 5 பவுன் நகை போடணும்னு சொல்லி என் மனைவிக்கு சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த 5 பவுன் நகை அவங்க போடலை, நகையும் போடலை. எங்களை இப்படி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி விட்டு உனக்கு நான் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் என்னை வற்புறுத்துனாங்க. எனக்கு அதில் இஷ்டம் கிடையாது. அப்போ எனக்கு முதல் பையன் பிறந்துட்டான். முதல் பையன் பிறந்து அவன் பேர் ஜான் டேவிட் ராஜின்னு பேர் வச்சோம். 2வது பையனும் பிறந்தான், அருண் பிரகாஷ்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சோம். இந்த சூழ்நிலை தான் அந்த பிரச்சனை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்துரு, அவளை விவாகரத்து பண்ணிடுவோம், பண்ணிவிட்டு உனக்கு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னாங்க. நான் சிறு வயசாக இருந்ததுனால முதல்ல சரின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு பொண்ணை 2 குழந்தைகளோட நம்ம அனுப்பிச்சி விடுறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை நான் என் மனைவியோடு தான் என் பிள்ளைகளோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னால், நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ செஞ்சேன்னா நீ உனக்கு வீட்டில் பங்கு உண்டு, கடையில் பங்கு உண்டு, நிலத்தில் பங்கு உண்டு, ஆனால் நீ எதுவுமே கேட்கலன்னா உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை துரத்தி விட்டாங்க. நான் சொன்னேன், கடை கொடுக்காட்டிலையும் பரவாயில்ல, வீடு கொடுக்காட்டிலையும் பரவாயில்ல, சொத்து கொடுக்காட்டிலையும் பரவாயில்ல, என் மனைவி என் பிள்ளைங்கள வச்சு நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, என் பேச்சை கேட்காதனால, அம்மா பேச்சை கேட்காதனால உனக்கு கடையில் எதுவுமே பங்கு கிடையாதுன்னு 3 கடை இருந்துச்சு. அப்போ ஒரு கடை கூட என்னை கொடுக்காம துரத்தி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எங்கள் ஒரு 15 ரூபா வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிச்சி என் மனைவி என் பிள்ளைகளை கூப்பிட்டு அதில் இருந்தோம். எங்கள் அண்ணன் எந்த பைசாவும் கொடுக்காம 2 பிள்ளைங்களோட மனைவியோடு இருக்கான், அவனுக்கு எதுவும் கொடுக்காம இருக்கோமே அப்படின்னு சொல்லி கூட நினைக்காம என்னை துரத்தி விட்டதுனால நான் அங்கே ஒரு பிளாட்பாரத்தில் நான் மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச அந்த புஸ்தகத்தையே கடையை நான் வச்சேன். அப்போ ஒரு இடத்துலையும் கடை வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. அங்கே ஒரு பாயின்னு ஒருத்தர் முஸ்லீம் பாய் அவர் இருக்காங்க, அவங்க என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நான் உதவி கேட்டேன். அவங்க சரி இந்த இடத்துல நீ கடையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து கடையை வைக்க சொன்னாங்க. நான் கடையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி என்ன செஞ்சேன்னா, இன்னொரு சொந்தமாக ஒரு வாடகைக்கு ஒரு கடை பிடிச்சேன். கடை பிடிச்சி இப்போ கடையில் இருந்து நான் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, நான் கதை புஸ்தகங்கள்,
மற்றும் இந்த ஆபாசமான புஸ்தகங்களெல்லாம் வச்சு எங்கள் அண்ணன் எனக்கு வந்து அதை சொல்லி கொடுத்ததுனால அதில் தான் நான் வந்து வச்சுருந்ததுனால அந்த உலக பிரகாரமான புஸ்தகங்கள் வியாபாரம் நான் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஆண்டவரை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு ஆண்டவர் என்னை நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறதே நான் மறந்துட்டு உலகம் பிரகாரமாக நான் வந்து வியாபாரம் பண்ணணும், நல்லா முன்னுக்கு வரணும், 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே நான் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து 3வது பையன் ஆனந்துன்னு ஒரு பையன் எனக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த சமயத்தில் நாங்கள் வீடு முதல்ல 5 ரூபா வீட்டில் இருந்தவங்க அப்போ 110 ரூபா வாடகைக்கு போனோம். 110 ரூபா வாடகை வீட்டிலேருந்து 1 லட்ச ரூபா கொடுத்து ஒத்தி வீட்டுக்கு போனேன். இந்த பணமெல்லாம் என்னுடைய சுய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால தான் சம்பாதிக்கிறதுக்கு முடியுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் மனைவி ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் இதெல்லாம் எனக்கு கைகூடி வருதுன்னு நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் ஒரு நாள் காலையில் எனக்கு திடீர்னு மயக்கம் போட்டு வந்து கை காலெலாம் தனித்தனியாக வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. வாயில் வந்து நுரை தள்ளிச்சு. அப்போ என் மனைவி வந்து ஊழியத்துக்கு போயிருந்தான். கூட என் தங்கச்சி மட்டும்தான் இருந்துச்சு, என் மகன் இருந்தாங்க. என் மகன் தான் ஓடி போய் அப்பா இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு பக்கத்தில் ஒரு சிஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். டாக்டருக்கு என்னன்னே ஒன்றும் தெரியலை. எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தாங்க, ஏன் இந்த வலி வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியலை. 2 நாள் போராடி எல்லா சபையிலேருந்தும் வந்து ஜெபம் பண்ணாங்க, என் மனைவியும் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் வயிற்று வலி நிற்கலை. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களுடைய ஆலயத்துக்கு வாரஞ்சி சொன்னேன். அப்போது ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செஞ்சார். அந்த வலி நின்றுச்சு. வலி நின்னாலும் இது எதுனால மயக்கமாக வந்தது அப்படின்னு பார்க்கறதுக்காக தஞ்சாவூரில் எங்கள் சொந்தத்தில் இருந்த ஒரு அக்கா வந்து பேராசிரியராக இருந்தாங்க. அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் தஞ்சாவூரில் போய் 3 டைமென்ஷனில் வந்து அன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி இருக்கும்போது அங்கே மூளையில் நரம்பில் ஏதோ கோளாறு அப்படின்னு சொல்லி 6 மாதம் மாத்திரை சாப்பிட்ணும், மாத்திரை சாப்பிட்டா தான் உங்களுக்கு சரியாகும்னு சொன்னாங்க. நான் மாத்திரையை வாங்கிட்டு ஒரு டப்பா நிறைய மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெளியில் கொஞ்சம் மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன். அப்போ நான் வந்து சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சபைக்கு போக ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் இருக்கும்போது நீ ஏன் இந்த மாத்திரையை நம்புகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்புறம் பேசின உடனே நான் என்ன பண்ணேன், உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மாத்திரையெல்லாம் தூக்கி நான் அப்பால் எரிஞ்சிட்டு அந்த மாத்திரையை சாப்பிடல. முதல் அற்புதம் ஆண்டவர் எனக்கு செஞ்சார். செஞ்சு அதுக்கப்புறம் ஆண்டவரை நான் வந்து உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும்போது நான் சபைக்கு தொடர்ந்து நானும் என் மனைவி என் பிள்ளைங்கள்லாம் சபைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போது கொஞ்ச நாள் கழித்து மறுபடி ஒரு நாள் வயிற்று வலி வந்துருச்சு. வயிற்று வலி வந்து நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போ தான் எனக்கு என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அந்த நைட்லேயே ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போய் அங்கே போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இவருக்கு வந்து இவர் பிழைக்க மாட்டார்மா, இவர் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. என் மனைவி அழுதுட்டு வந்துச்சு. நான் பெட்டில் இருந்தேன். மனைவி அழுதுட்டு வரவும் டாக்டர் என்ன தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பயப்படாத, கலங்காத, நான் உன்னை அழைத்தேன், உன்னை வேறு பிரிச்சிருக்கிறேன், உன்னை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே அழாத, ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறாரு, அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி மனைவிக்கு தேர்தல் சொன்னேன். அப்போது நான் தனியார் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருந்ததுனால பணம் நிறைய செலவாகும். இதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 2500 ரூபா போடணும், 10 இன்ஜெக்ஷன் போடணும். அந்த அளவுக்கு இப்போ வந்து பணம் இல்லை. அதனால் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை சேர்த்துட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால அங்கே 10 நாள் ஐசி வார்டில் வச்சுருந்தாங்க. ஆண்டவர் வந்து அவங்களோட பேசுனதுனால என்னை வந்து விசேஷமாக பார்த்து என்னை வந்து சுகப்படுத்தி அனுப்பிச்சி வச்சாங்க. நான் அதுக்கப்புறம் மாத்திரை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடுங்க சொன்னாங்க. நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், அதனால் அவர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு அதனால் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலை தான் மறுபடியும் எனக்கு வந்து வயிற்று வலி மறுபடியும் வந்துருச்சு. வயிற்று வலி மறுபடியும் வரவும் போய் இதுக்கு கிட்னியில் கல், நீங்கள் வந்து கட்டடம் கட்டுற அளவுக்கு உங்கள் கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார். அது எப்படி போகணும், அப்போலாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த லேசர் ஆப்ரேஷன்லாம் அப்போலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்போலாம் கிடையாது. அப்போது இது மாத்திரையெல்லாம் கரைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனேன். அவங்க 1 மாதத்துக்கு மாத்திரை கொடுத்தாங்க.
ஒரு மாதம் மாத்திரை கொடுத்துட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். ஒன்றும் நிகழலை சரின்ட்டு நம்ம தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுனால எனக்கு பயங்கரமாக அந்த வயிற்று வலியும் அந்த தலைவலி இருதய வலி வந்ததுனால தான் இன்னும் பிழைக்க மாட்டேன்னு சொல்லி டாக்டர் சொன்னாரா. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படி ஒப்பு கொடுத்தேன்னா, சரி நம்ம இனிமேல் விசுவாசியாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா படிக்காமல் இருந்து அவங்களே அவ்வளோ ஊழியம் செஞ்சாங்க. நம்மளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் உமக்கு என்னால் முடிஞ்ச சேவையை ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யும்போது எனக்கு வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆண்டவர் சுகமாக்கிட்டார். ஆண்டவரை பற்றி பிடித்ததுனால என் பிள்ளைகளையும் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசத்தில் நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நீ எலியாவை போல உன்னுடைய முழங்கால்கள் நெற்றியில் பட நீ குனிந்து ஜெபம் பண்ணு, நான் உனக்கு இன்றைக்கி அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அதுபோல் நானும் என்னுடைய முழங்கால்கள் நெற்றியில் பட குனிந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1/2 மணி நேரத்தில் முடிக்கிற ப்ரேயரு 1:30 மணி ஆச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நான் வைராக்கியமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம். ஆராதனைக்கு போயிட்டு சாயந்தரம் இங்கே எனக்கு ஒரு வீட்டில் ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த ப்ரேயர் கிளம்பி போகும்போது பாத்ரூம் போகிறதுக்கு போனேன். பாத்ரூம் போகும்போது ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு கல் விழுந்துச்சு. வயிற்றுலேருந்து ஒரு கல் விழுந்துச்சு. ஐயோ, கல் விழுவுது அப்படின்னு தனியாக நான் ஒன்றுக்கு இருக்கும்போது அடுத்து ஒரு 5 கல் விழுந்துச்சு. ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதம் செஞ்சார். சாயந்தரம் ஆராதனைக்கு போயிட்டு நான் மறுநாள் நான் என்னுடைய தலைமை பாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே வீட்டுக்கு அந்த கல்லை பார்த்தாரு. இந்த கல்லை சபைக்கு எட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை பாஸ்டர், இது உயிர்நிலையிலேருந்து விழுந்த கல், அது சபைக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நீ கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சாட்சி, அந்த அற்புதமான சாட்சியை சொன்னேன். ஆண்டவருக்கு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு எனக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செஞ்சபடினால இன்னும் அதிகமாக நான் ஆண்டவரை விசுவாசித்தேன். 3 பையங்க எனக்கு பிறந்ததுனால பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு. அந்த குழந்தைக்கு தெபோரான்னு சொல்லி பேர் வச்சேன். ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் நான் வாடகை கடையில் இருந்த எனக்கு சொந்தமாக ஒரு கடையை கொடுத்தாரு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்ததுனால நாங்கள் குடும்பமாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் கண் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு கண்ணு தெரியாமல் போச்சு, 2 கண்ணும் தெரியாமல் போச்சு. ஏன் அப்படின்னா சுகர் அதிகமானதுனால கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்காக டாக்டர் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே போனால் எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணி போகும்போது 650 சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி, நீங்கள் சுகரை குறைச்சிட்டு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சுகரை குறைக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நான் 10 நாள் இருந்தேன். இருக்க அந்த சுகர் 650 750ன்னு கூட்டிகிட்டே போச்சு, குறையவே இல்லை. சரின்ட்டு உடனே நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுதேன். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன். 2 கண்ணும் தெரியாமல் போனால் எனக்கு கேவலம் இல்லை, உம்முடைய பிள்ளையாக எனக்கு கேவலம் இல்லை, என்னுடைய தகப்பனையாக உமக்கு தான் அது கேவலம். அதனால் நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யன்னு சொல்லி நான் போராடி ஜெபம் பண்ணேன். நான் கண்ணு தெரியாமல் எங்கள் பேத்தியாக தான் என்னை கூட்டிகிட்டு வருவா. அப்படி இருக்கும்போது இப்போ ஆண்டவர்கிட்ட வைராக்கியமே ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். நான் போய் மறுபடி போனேன். 650 இருந்த சுகர் 200க்குள்ளே வந்துடுச்சு. உடனே எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கண் பார்வை இல்லாமல் இருந்த எனக்கு ஆண்டவர் நல்ல வெளிச்சத்தை கொடுத்தாரு. அடுத்த மாதமே இன்னொரு கண்ணையும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த கண் சிறு வயசுலேருந்தே தெரியாமல் இருந்த கண், அதுலேயும் எனக்கு இப்போ பார்வை வந்துச்சு. ஆண்டவருக்காக நான் நிற்க ஆண்டவர் என்னை படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார். பிளாட்பாரத்தில் இருந்த எனக்கு ஆண்டவர் சொந்தமாக ஒரு கடை கொடுத்தாரு. வீடு இல்லாத எனக்கு மாடி வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். என் 4 பிள்ளைங்களுக்கும் திருமணம் செய்வதற்கு உதவி செஞ்சார். 4 பிள்ளைங்களுக்கும் 6 பேர பிள்ளைங்க இருக்காங்க. ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. இதையெல்லாம் செஞ்சது என்னுடைய சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கூப்பிட்டேன்.
எப்போயெல்லாம் மனம் உடைஞ்சு ஆண்டவரை கூப்பிடணும், அப்போயெல்லாம் ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செஞ்சு என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். என்னை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் சரியான மணமகன் மணமகள் கிடைக்கலையா? வியாதியில் இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்க. எனக்கு உதவி செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். என்னை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். சந்ததி சந்ததியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறுவீர்கள். இந்த தேவன் தான் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த நான் நம்பின இந்த ஆண்டவரை நீங்கள் நம்புங்க. இயேசு கிறிஸ்து உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்களை திரளாய் ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆகையினால் நான் கூப்பிட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் அவர் உதவி செய்வார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் அருமையான இரட்சகரே, உம்மை நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தது போல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதமான தேவனாக இருந்தது போல, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல திருமணத்தை நடத்தி வைத்தது போல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நான் கண்ணீர் விட்டு கதறி அழுதபோது என்னை வந்து உதவி செய்த தேவன் உம்மை நம்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே, அநேகரை உமக்குள்ளாக இழுத்துக்கொள்ளத்தக்கதாக அதிசயத்தை அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. தேவனாய கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொருவருக்குள்ளாக நிறுவப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே. உம்முடைய அழியானுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறேன். யாரெல்லாம் கண்ணீர் விட்டு ஆண்டவரை கதறி அழுது கொண்டிருக்கிறார்களோ, நான் இருந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களையும் கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்தது போல அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அருமையாக எங்களுக்கு ஆண்டவரை சாட்சியை சொல்வதற்கு உதவி செய்ய தானியேல் பிரதரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த 24 கிராமங்கள் ஆண்டவரே சபைகள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்கள் உருவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திற்குள்ளாக வர எங்கள் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் மக்கே செலுத்துக்கிறேன். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் கண்மலையுமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சின்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்க. சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நானே ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா, உனக்கு நன்றி, கூடியான கூடி நன்றி ஏசப்பா.
அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.